2 மாலையில் வீடு திரும்பிய என் மகன் நேற்று லீவ் வச்சு இப்போ தான் எந்திரிச்சான். இங்கே பாருங்க, எந்திரிச்சோன்னே எப்படி என்னோட இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு டே இன் லைஃப். இன்னைக்கு 1 டே vlog. நம்மளுடைய மைதர்சனுக்கு லீவு. ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்தோம். நிறைய பேர் வந்து தர்ஷன் வீட்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க எடுங்க அப்படின்னு சொன்னனால இன்னைக்கு வந்து 1 டே vlog எடுக்க போகிறோம். 2வது நான் ஆக்சுவலி 9:30க்கு மேலே நான் கடைக்கு வேலைக்கு போயிடுவேன். தர்ஷனும் மம்மியும் மட்டும் தான் இருப்பாங்க. மம்மிக்கு வந்து கூடிய ஒரு பர்த்டே வருது. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தர்ஷன் சொல்கிறேன் அம்மாவுக்கு விஷ் பண்ணா. ஹாப்பி பர்த்டே மம்மி. என் முன்னாடிக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அப்படியே வீடியோவில். 2வது வந்து இன்றைக்கி வந்து டே இன் லைஃப். நீங்கள் தர்ஷன் வீட்டில் இருக்கான். ஸோ இன்றைக்கி தர்ஷன் லீவுக்கு இவன் என்னெல்லாம் பண்ணுறான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். என்னெல்லாம் பண்ணுவான் மட்டும் பாருங்கள். இப்போ தான் எந்திரிச்சான். இப்போ எந்திரிச்சோடனே ஆரம்பிச்சிட்டான் கால். ஏன்னா பக்கத்தில் கொண்டு வர எந்திரிச்சோடனே ஆரம்பிச்சிட்டான். நான் 5 மணிக்கு எந்திரிச்சு விளையாட போயிட்டு இப்போ தான் வந்தேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோங்க வரேன். நம்ம வீடியோ பார்ப்போம். வீடியோக்குள்ளே போனால் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போலாம். ஒன்று ஒழிச்சு என்ன எங்கே போகணும்? நீ வீட்டில் இரு. அப்பா நான் வேலைக்கு போறேன். நான் வேலைக்கு போறேன்டா. இப்போ என்ன பண்ணணும் உனக்கு சொல்லு. எங்க போகணும்? கடைக்கு போகணுமா? எங்க மேகி வாங்க போகணுமா? அதான் கடைக்கு போகணும். மேகி வாங்கி கொடுத்துட்டு அப்பா வேலைக்கு போட்டா சரியா? அவன் கேம் விளையாண்டுட்டு இருப்பான். அடி தங்கம் வச்சிருவா. ஆமா உன் வாய். இங்க வா தர்ஷா, வாங்க அம்மா மடியில இருக்காரு. 1 2 3 4. ஆமா அடியோ. சரி, இன்னைக்கு லீவு. இன்னைக்கு லீவ்ல என்ன பண்ணலான்னு இருக்கீங்க தர்ஷன்? கேம் விளையாட. என்ன கேம் விளையாடுவீங்க? கேம் ஜிடிஏ கேம் விளையாடுவியா? சரி, இப்போ எங்க கிளம்பிட்டீங்க சார்? அதுவா பைக்ல போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி செல்ஃப் போட்டுட்டு கண்ணாடியை போட்டுட்டு சொல்லுமா. நூடுல்ஸ் வாங்கிட்டு மேகி சேமியா கிண்டி தரேனே அம்மா. இங்கே பாரு, மேகி மசாலா வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்துட்டு மசாலா போட்டு அம்மா சேமியா கிண்டி தரேன். அம்மா நானே சாப்பிடுவேன். நீயே தான் சாப்பிடுவ. ஸ்பூன்ல சாப்பிடுவியா? எங்க அவன் செருப்பு பிஞ்சிருச்சுல, அது எங்க எடுச்சா? ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் வாங்கிட்டு வா. இல்லை இஞ்சி பூண்டு இருக்கு. இவனை விட்டுட்டு சிக்கன் வாங்கி குடிக்க அப்படி 11 மணிக்கு கூட வாங்கி கொடு. அதுக்கப்புறம் கூட சமைச்சுப்பேன். ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கேன். நினைச்சேன் இந்த செருப்பை கழட்டிட்டான். கீழே போடு. சேரடி பட்டு இறங்கி போய் வாங்கலாம்ல தர்சா. ஏன் தர்சா? ஆமாண்டா, ஆன் பண்ணி கொடுறான். எனக்கு தெரியாது. கொடு, மேகி கிண்டி தரவா? பன்னீர் போட்டு தரட்டா? மேகில பன்னீர் பொரிச்சு பன்னீர் தனியா, நூடுல்ஸ் தனியா வேணும். கரெக்ட். ஓகே. கேம் விளையாண்டுருக்காரு. ஜிடிஏ விளையாண்டுட்ருக்காரு. இது அவன் லீவ் டயத்துக்கு மட்டும்தான் விளையாடுவான் தம்பி. நிறைய பேர் சொல்லுவீங்க கமெண்டில், இப்போ கொடுக்காதீங்கக்கா இதெல்லாம் அப்படின்னு. தம்பி வந்து அந்த சாட்டர்டே சண்டே மட்டும்தான் விளையாடுவான். சண்டே கூட மோஸ்ட்லி ஹோம்ஒர்க் பண்ணுவான். சண்டே கூட விளையாட மாட்டான். ஃப்ரைடே ஈவினிங் நைட்டு ஸ்கூல் விட்டு வந்தது விளையாடுவான். அப்புறம் சாட்டர்டே இன்றைக்கி வந்து ஒரு 12 மணி வரைக்கும் விளையாட வைப்பேன். அப்புறம் வந்து டேப் பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துருப்பான். ஓகேவா? ஸோ தம்பிக்கு வந்து பன்னீரும் மேகி கிண்டி வந்துட்டு அப்படியே ஊட்ட வேண்டியதுதான் அவனுக்கு. பாருங்க, சிக்கன் வாங்கி கொடுத்தேன். இந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அங்கே பாரு, நெருப்பு வரும் பாரு. இப்போ எப்படி தர்சா? தரமாட்டுக்குதாப்பா?
உனக்காண்டி வாங்கினது. பாய் சொல்ல பாரு. பாய் பாய் தர்ஷா பாய். பாய் 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 பாய். பாய்டா. சொல்லு. யாரு அந்த அது வாங்க காசு இல்லடா நம்ம கிட்ட. திட்டுறான் பாரு கடைக்காரன். நீ போடா, நீ எதுவுமே வாங்காம சும்மா என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா நம்மளை. 300 ரூபா தான் இருக்கு நம்ம கிட்ட. பாமா பாவம் மட்டும்தான் வாங்க முடியும், அதுவே 150 ரூபா. திடீர்னு முடி வெட்டனா என்ன பண்ணுவேன், இது வேற ஏதாவது கார் நிற்காதுமா, அப்புறம் நல்ல கார். இது பெரிய காரு, இது நம்ம கார் தான் உடச்சி வச்சிருக்கோமே. பெட்ரோல் பங்க்ல அந்த ஒரு கார் நிற்கி குட்டி அப்படியே பார்க்கணும். என்ன காரு? எங்க ஆள என்னத்த பண்ண. ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே மணக்குச்சு வாசல்ல. என்ன மணக்குச்சு? சிக்கன் வாடகைக்கு ரூம் ஸ்ப்ரே நான் அடிச்சேன். என் வீட்டுல சிக்கன் அப்படியா ஒரு தடவை அமுக்கிட போடும். இது வந்து சிக்கன் வீட்டுல சமைச்சிட்டு சிக்கன் சில்லி, சிக்கன் குழம்பு அண்ட் ரைஸ். இதாயிருமா எடுத்துக்கோ. கம்பியை பாரு, இங்க பாரு கரண்டில. கரண்டி நல்லா ஃப்ரை பண்ணி அப்படியே நீ வாங்கிட்டு வந்தது இதுதான் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சேன் ஃபஸ்ட்டு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இப்போ தான் கடையில் வந்து 1:30 ஆப்பில் கிளம்புனேன். இங்கே வர 10 நிமிஷம் ஆகி எப்படியும் வந்தாச்சு. இப்போ அடுத்தது சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட போகிறோம். நான் சமையல்லாம் எதுவுமே வீடியோவில் காட்டவே இல்லை. அப்படியா? இப்போ என்னதான் பண்ண? தம்பியை மட்டும் காமிச்சேன், அவ்வளோதான். கேம் விளாண்டதை காமிச்சு அவ்வளோதான். ஏன்னா என் பிள்ளைய வச்சுட்டு வீடியோ எடுக்க முடியல. ஐயோ, அவன் ஸ்பைடர்மேன் கேம் வர மாட்டேதான். அப்புறம் நாங்கள் மிஷின் கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கு போய் பார்த்தோம்னா செத்துக்கிட்டே இருக்கோம் அவன். அதுக்கு கடுப்பாயிட்டான் அவன். உடனே YCT இதில் தான், GTA தான். அதில் வந்து மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சுடணும். அது சுடுறதுக்கு அப்படியே அவன் ஃப்ரெண்டு செத்துட்டான்னா மிஷின் ஃபெயிலியர்னு காட்டுது. பார்த்தா தெரியும் விளாடும்போது. நாங்கள் அடுத்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறதுங்கிறத வீடியோவில் காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கேன். வீடியோ போட்டிருந்தோம், நிறைய பேர் ஆஃபர் போட்டிருந்தோம். ஏகப்பட்ட மெசேஜ் இன்னும் என்னால் ரீப்ளை பண்ண முடியல. சரி சார்ஜ் போட்டு கடையிலே ரீப்ளை பண்ணேன். ஒரு 1/2 மணி நேரம் ஆனால் முடியல. இப்போவும் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ரீப்ளை பண்ணுவோம்னு சொல்லி வச்சுருக்கேன். அந்த வேலையும் கொஞ்சம் இருக்குது, அதையும் பார்க்கலாம். அப்படியே போயிட்டே இருக்குது. காலம் போகும், நேரம் போகும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். சாதம் இன்னைக்கு சனிக்கிழமை ஸ்பெஷல். அப்படி தானே இருக்கல? போதும் வச்சுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறேன். இது வந்து சிக்கன் ஏதோ குழம்பு யூடியூப்பை பார்த்து வச்ச மாதிரி இருக்கு இல்லையா? நல்லா கட்டியாக சூப்பராக வச்சுருக்கீங்க. நமக்கு மட்டும்தான் நைட்டு சேர்த்து வச்சுட்டேன்னா நைட்டு தோசைக்கு நல்லா அருமையாக இருக்கும். ஆனால் 10 மாதம் தெரியல. ஏன் பத்தாது? 30 பேரானா இருக்கும். போதும் சிக்கன் கிரேவி 65 இங்கே எடுத்துக்கோங்க. ஸ்பெஷல். சாப்பிட்றவா? சாப்பிட்டு பார்க்கலாம். என்ன தர்ஷா, என்னடா பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்கா? சொல்லவே இல்லையா? சாப்பாடா? என்ன சாப்பாடு? பக்கடா. வேற வேற என்ன பண்ணிருக்கீங்க? இது என்னது? எமிழ்ச்ச பழமா? வேற வேற தண்ணியா? இட்லி. வேற அதுல குழம்பா? அதில் குழம்பு பண்ணீங்களா? சரி, அது குழம்பு பண்ணிட்டியா? அப்பாவுக்கு சோறு வை சாப்பிட. சூடாக இருக்கா? ஆறட்டும் சாப்பிடலாமா? சரி, சமைச்சு காட்டு. எப்படி சமைச்சிங்க? எப்படி சமைச்ச? இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது 90s கிட்ஸ் நான் ஓடுதுடா. உங்கள் அப்பா இதெல்லாம் விளாண்டுருக்கேன் சின்ன பிள்ளைங்க. செஃப்பா நீங்கள்? செஃப்பா? இது என்னது? ரைட் கையில் யூஸ் பண்ணணும் சார். ரைட் கை தான். ஓகே. அடுத்து ரைட். பாத்திரத்தை தவிர மற்ற எல்லாத்துலேயும் சமைக்கிறது சார். இங்கே இருக்க அடுப்பு அங்கே இருக்குது. பாத்திரத்தை எடுத்து வைங்க, வடச்சட்டியை தூக்கி வைங்க மேலே. இப்போ சமைங்க. 2 சிக்கனை தூக்கி போடுங்க. சிக்கன், அது சிக்கன். கிண்டுங்க. சுடுற பாத்திரத்தில் கை வைப்பீங்க நீங்கள். அப்படியா? கொட்டிடுச்சு. நீங்கள் சமைச்ச அப்பா கொடுக்குறீங்களா? அப்பா கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன்.
தட்டு அடுத்தடுத்து கேம் விளாண்டுக்கிட்டே இருப்பியே. காலையிலேருந்து ப்ளே ஸ்டேஷன் விளாட்ற, அடுத்து வந்து என்ன விளாண்டா, அடுத்து என்ன விளாண்டா, டேபிளில் கேம் விளாண்ட, அடுத்து இப்போ என்ன விளாடுவேன், இப்போ அப்பா உயிரை வாங்குற. ஆனால் வீட்டில் லீவுனா படுத்து ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். என்ன தர்சா, படுக்க மாட்டேன், தூங்க மாட்டேன். அவன் வேலையே அதான், தூங்குற வேலையை பார்க்கணும்னா இல்லையா, லீவு தானே தர்சா, லீவு தானே இன்னைக்கு, லீவு தானே உனக்கு, தூங்கலாம்ல, சொல்லு, தூங்கலாம்ல வீட்டில். எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீல்ல. அழுக்கு ரொனால்டோ ட்ரெஸ்ஸு, குடும்பமே கொட்டுக்கார குடும்பமாக ஆயிடுச்சு. இப்போ வர வர எல்லா திருவிழாலையும் கொட்டடிக்கிறாங்களே, நீங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து கொட்டடிக்கிறீடா. என்ன தர்சா, வேலு வயசாகிடுச்சேப்பா, மகி 4-5 பேர் கொட்டடிச்சு வாங்குறாங்க. 150 ரூபாய்க்கு வாங்கி அதை கிழிக்கிறாங்க 5 நிமிஷத்தில் அடிச்சு. இவன் பத்திரமா வச்சிருக்கேன் எல்லாம் இருந்தேன். அவன் மகி கிழிச்சான், மகி ஒரு குத்து கையில, மகி ஒரே அடிதான். பத்திலா எப்படி பேசுறான் பாருங்க. சரி தர்ஷா, ஸ்கூல் போறியா? முடி வெட்டும்டா, நிறையா வளர்ந்து நைட்டு வெட்டுறேன். கடைக்கு தான் போய் வெட்டு, நான் வெட்டல, கடைக்கு போயிடும். எப்பா அடிச்சு தலை வலிக்குது. போ, கிளம்பிட்டியா சார்? இங்கே பாருங்க, எங்கே சார் கிளம்பிட்டியா? எங்க, எந்த கடைக்கு? அருளை உன்னை பார்த்துக்க நான் கிளம்புறேன். நீ இரு. எங்க போற சொல்லு, அப்ப எங்க போற சொல்லு, எந்த கடைக்கு போறேன்னு சொல்லு. நீ எதுக்கு வர தாத்தா கடைக்கு? நான் அப்பா தாத்தா கடைக்கு போலையே, நான் வேலைக்குள்ள போறேன். நான் வேலைக்குள்ள போறேன் அப்பா. சரி இறங்கு, நான் அப்ப இறங்கு, நான் வேலைக்கு போறேன். நீ வீட்டுல படு. போகணுமா? சரி அம்மாவுக்கு பாய் சொல்லு. அம்மா பார்த்துன்னு அதை போட்டு சொல்லுமா. எவ்வளவு வெளிச்சிட்டு இருக்கு பாரு, வெளியில வீட்டுக்குள்ள எடுத்ததுக்கு வெளியில எடுத்ததுக்கு. இங்க பாரு காம்பவுண்டு, வீட்டுக்கு முன்னாடி காம்பவுண்டு இன்னும் போடல, ஃபுல்லா இங்கிட்டு பாதி இடம் இருக்கு. மேல செட்டு போட்டிருக்கு. ஃபுல் வீடியோ என்ன காட்டவே இல்லை வீடியோவில். இங்கே பாருங்க பெரிய செட்டு போட்டிருக்கு வீடு முன்னாடி, வெயிலுக்காண்டி. சரி இருறா வரேன். சரி நான் போயிட்டு வரேன், பாய். ஓ வந்துட்டான் கடைக்கு. போட்டோம் போட்டோம், வீடியோ எடுத்து உங்கள் அம்மாவுக்கு அனுப்பு. போ தாத்தாங்க போடா. ஒரு பைக்கு கிடக்கு நம்ம கடையில். இங்கே வரேன், இது இன்னைக்கு தான் ஒரு வீட்டில் நம்ம தெரிஞ்சவங்க வீட்டில் எடுத்தோம். தர்சா அது அழுக்கா இருக்குடா, அது எதுக்குடா அது? சீட்டு எடை இந்த மாதிரி பைக்கெலாம் எடுத்து ஓட்டிகிட்டு இருப்பான், அதனால அதே கேட்குறேன். இது வேணுமா? உட்கார முடியாத, இது எடுத்து வைக்கணும் இரு. ஸோ இன்றைக்கி ஒன் டே வ்ளாக் பார்த்துருப்பீங்க. இப்படி தான் மோஸ்ட்லி டே போகும். தர்ஷன் வந்து இன்னும் கடையில் தான் இருக்கா, வீட்டுக்கு வரல. லெச்சு மட்டும் அது ஃபோன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. மணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 5:15 மணி வந்து. ஸோ ஃபோன் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. ஃபோன் பண்ணேன், ஃபோன் கொடுறா டைம் ஆச்சு வீடியோ போடணும் அப்படின்ட்டு. உடனே வந்து ஃபோனை கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. தர்ஷன் கடையில் இருக்கான். சாயங்காலம் லெச்சு வரும்போது தான் கூட வருவான் தம்பி. அப்படியே நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு அவ்வளோதான், அந்த டே வந்து முடிஞ்சிடும். நாளைக்கு சண்டேவும் சேம் இதே மாதிரி தான் ரொட்டீன் போய்கிட்டே இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.